தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தெய்வ தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவரும் மருத்துவருமான டாக்டர் பாரி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் மருத்துவ துறையில் ஏறக்குறைய 35-40 ஆண்டுகளை கடந்து மருத்துவ சேவை செய்து வருவதோடு நிற்காமல் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து பல்வேறு வழிகளில் தனக்கான ஒரு சேவையை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து வருகிறார். மட்டுமல்லாது அரசியலிலும் தன்னுடைய விமர்சகராக தன்னுடைய ஆலோசனைகளை வழங்குவதோடு சமூகத்திற்கான நல்ல நல்ல விஷயங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிலும் செயலாற்றி வருவதை நாம் அறிகிறோம். இப்படியான ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமகால அரசியல் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், அதிமுக பாஜக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மீதான விமர்சனம், முதலமைச்சரின் வெளிநாடு பயணம், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல விமர்சன கருத்துக்கள், இப்படியாக நிறைய விஷயங்கள் நாம் டாக்டர் பாரியோடு பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். தமிழின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மீண்டும் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட சந்திச்சதில். ஆமாம், இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக நிறைய தமிழகத்தில் அரசியல் பரபரப்புகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சமூக சேவராகவும் மருத்துவராகவும் ஒரு அரசியல் விமர்சகராகவும் அரசியல்வாதியாகவும் இதை அறிந்திருக்கிறீர்கள். தற்போது முதலமைச்சரோட இந்த வெளிநாட்டு பயணம், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் முதலமைச்சர். வழக்கம் போல அவர் போனதற்கான காரணத்தை அரசாங்கம் தரப்பில் கூறப்படுகிறது. வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சன கருத்துக்களை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிநாடு பயணம், அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய இந்த கருத்து விமர்சனங்கள் எப்படி பார்க்கலாம் டாக்டர்? நான் மருத்துவனா நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு உண்மையிலேயே உடல்நலம் சிறிது சீர்கட்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. எனக்கு அப்போல இருக்கிற மருத்துவர்கள் மூலமாகவும் சரி, என்னாலும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு இந்த தலை சுற்றல் வெற்றிகோ என்று சொல்லப்பட்டு அவருக்கு ஒரு இருதய சிகிச்சை கூட நடக்கிறது. அது மருத்துவ விஷயங்கள் நான் வெளியே சொல்வது அவ்வளவு சரியாக இருக்கிறாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இத்தகைய தொலைதூர பயணங்களை செய்வது தன்னுடைய அரசியலுக்காகவோ நாட்டுக்காகவோ என்பது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அவருடைய உடல் நலத்துக்கு சரியில்லை. இது என்னுடைய பொதுவான கருத்து. ஒரு மருத்துவராக நிச்சயமாக. ஆனால் மருத்துவம் செய்வதற்காக செல்கிறார் என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி. இது ஒரு விஷயம். ஆனால் மருத்துவத்துக்கான நாடு ஜெர்மனி அல்ல என்பது என்னுடைய இன்னொரு கருத்து. அது ஒரு பக்கம். இவர் கடந்த இந்த 4.5 ஆண்டுகளில் இது 5வது முறை செல்கிறார். அதே நேரத்தில் 26 தேர்தலை நோக்கி உள்ள இந்த தருணத்தில், இன்னொரு 6 மாதத்திலே தேர்தல் இருக்கக்கூடிய தருணத்தில் இவர் சென்று புதிய ஒப்பந்தங்களை போட்டு மீண்டும் அவர்கள் வந்து இங்கே கையெழுத்திட்டு மீண்டும் அது அமுல்படுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு வெகு குறுகிய காலமாகும். இத்தகைய சூழலில் எந்த முதல்வரும் 6 மாத காலத்தில் ஒரு தேர்தலை வைத்து கொண்டு தான் வருவேன் என்று சொன்னாலும் கூட உறுதிப்படுத்த முடியாத நிலையில் ஒரு அரசு செலவில் இத்தகைய ஒரு வாரம் 10 நாட்கள் ஒரு வெளிநாடு பயணம் என்பது நிச்சயமாக வழக்கத்திற்கு மாறானது என்பதை நாம் உறுதியாக சொல்ல வேண்டும். ஏன் அதை நம்ம சந்தேக கண் கொண்டே பார்க்க வேண்டும்? 6 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் கடைசியாக அவருக்கு வேற ஏதாவது ஒரு நிமிடம் என்னோட கேள்வி நான் முழுமையா முடிச்சிடறேன். 6 மாதம் இருக்குது தேர்தல் வர்றதற்கு. அதற்கு உள்ளாக வேறு ஏதாவது வழிகளில் தமிழகத்துக்கு முன்னேற்றத்தை தந்துவிடக் கூடாதா என்று ஏன் அப்படி நம்ம யோசிக்க கூடாதுன்னு கேட்கிறேன். யோசிக்கலாம், ஆனால் அதை விட வேறு ஒரு அஜெண்டாவோடு சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்து இங்கே உறுதிப்படுகிறது அல்லவா? இதனுடைய ஆட்சி பயணத்தை முடிப்பதற்குள் தனக்கு ஒரு சொந்த விஷயமாக ஏதாவது செய்துவிட்டு வரலாம் என்ற ஒரு நினைப்பு இருந்தால் இந்த குறுகிய காலத்தில் அதை செய்துவிடும் என்ற ஒரு முனைப்போடு அவர் சென்றிருக்கலாம் அல்லவா? அந்த கருத்துக்கு அது வலுவூட்டுகிறது அல்லவா? ஆக பல ஏசியங்களுக்கு நிச்சயமாக இது இடம் கொடுக்கத்தான் செய்யும். அதற்கு அவர் பதில் சொல்லத்தான் வேண்டும். நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல இதுவரை வெளிநாட்டு சென்று வந்ததற்கான வெள்ளை அறிக்கை அவர்கள் தந்தார்களா? இரண்டாவது, இத்தனை கோடுகள் 14,000 கோடிகள் என்று சொல்லுகிறார்களே, அதற்கான ஒரு தரவுகளை அவர்கள் தந்தார்களா? நிச்சயமாக இல்லை. இவர்களை சொன்னால் நீங்கள் போய் உங்களுடைய பிரதம மந்திரி கேளுங்கள் என்று சொல்கிறார். பிரதம மந்திரியுடைய நோக்கங்கள் பலவாறு.
அவர் அயல்நாட்டு கொள்கைகள், அயல்நாட்டு ஒப்பந்தங்கள், அயல்நாட்டு உறவுகள், உடன்படிக்கைகள், இப்படி ஒரு பிரதமருடைய அஜெண்டாவே வேற. ஒரு முதலமைச்சர் போய் அயல்நாட்டு கொள்கைகளை போய் வகுக்க போகிறாரா? இல்ல. அயல்நாட்டு உறவுகளை போய் சேரப்போகிறார். இவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தொழில் வளத்தை பெருக்குவது, தொழில் முதலீட்டை கவருவது. அந்த ஒரு அஜெண்டாவுக்கு கூட இவர்கள் ஃபோக்கஸாக, குறிப்பாக தங்களுடைய தரவுகளை தரவில்லை என்றால் அதன் மேல் நிச்சயமாக மக்களுக்கும் சரி, மற்ற அரசியல்வாதிகளுக்கும் சரி, கருத்து வேறுபாடு வருவது நிச்சயமாக இயற்கை. அதை ஏன் இவர்கள் வரவேற்கிறார்கள்? அதற்கேன் இவர்கள் இடம் தருகிறார் என்ற கேள்வி எழுகிறது. ரெண்டாவது, இவர்களுடைய முதலீட்டினுடைய வெளிப்பாடுகள் இங்கே வந்திருந்தால் இங்கே நமக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்குமே. இவர்கள் சில இழப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி தெரியலையா? ஓரளவுக்கு தான் தெரிகிறது. அன்புமணி நேற்று சொன்னது போல 10% தான் தெரிகிறது. அவர்கள் சொன்ன கொள்கை, அவர்கள் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையின்படி 16% தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவர்களால் அது மறுத்து இதுவரை அறிக்கை கொடுக்க முடியவில்லையே. ஆகையினாலே ஒரு அரசு செலவில், ஒரு பெருத்த பொருள் செலவில் அவர் ஒரு நாட்டுக்கு பயணம் செய்கிறார் என்றால் அதனுடைய முழுமையான ஒரு பயன் இந்த நாடு பெற வேண்டும், இந்த மக்கள் பெற வேண்டும், அதனால் இங்கே தொழிலாளர் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். அப்படி நடக்கவில்லையே என்ற ஒரு கருத்து நிச்சயமாக. தேர்தல் வாக்குறுதி என்பது வேறு, முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்வது என்பது வேறு. இப்போ கடந்த சில முறைகள் முதலமைச்சர் சென்று வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்தின் தரப்பில் இவ்வளவு முதலீடு, இவ்வளவு ஒப்பந்தங்கள், இதன் மூலமாக இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் என்ற தகவல்கள்லாம் தந்துதான் இருக்காங்க. ஆனால் அதை கடந்து வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்கறது வந்து அது எப்படி? வெள்ளை அறிக்கை என்பதை தான், அதுதான் இவர் நீங்கள் சரியாக பாயிண்ட்டுக்கு வந்து விட்டீர்கள். வெள்ளை அறிக்கை என்று வந்து விட்டால் அதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதன் பேர் நாம் வழக்கு தொடரலாம். அதன் பேர் நாம் உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஏசியங்களுக்கு அடிப்படையில் நிச்சயமா அந்த தரவுகளை எந்த ஒரு நபரும் கேட்க முடியாது. அதே நேரத்தில் போவார். நீங்க சொல்றதை பார்க்கும்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப அந்த அரசாங்கம் தரப்பில் வெளியிடக்கூடிய தகவல்களில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அதில் சந்தேகம் இருக்குது என்பதில் சந்தேகமே இல்லை. இதுதான் உண்மை. அப்படி ஒரு பொய் தகவல் அரசாங்கம் தந்துட முடியுமா? பொய் தகவல் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு நாட்டில் முடித்து விடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்படி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் உறுதி தந்தால் இவர் மறுத்து விட்டார், இப்படி சொல்லி அதை மழிப்பு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. அதனால முதலீடு என்பது அன்புமணி வாக்கு பிரகாரம் சரி, நமக்கும் சில விஷயங்கள் வெறுமையாக தெரியவில்லை. வெங்கட்ராமன் வந்தார்கள், அம்பத்தூரில் பெருமையாக வந்தது. காமராஜர் பீரியடில் ஒரு எஸ்டேட் உருவாக்கப்பட்டது. அப்படி எதுவும் இவர்கள் உருவாக்கியாக தெரியவில்லையே. அதனுடைய இது மறைத்து மூடி வைக்கக்கூடிய விஷயம் இல்லையே. எப்படி என்றாலும் வெளியே தெரியும், அதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தெரியும், அதனுடைய வளர்ச்சி நம்முடைய பொருளாதாரத்தில் வித்தியாசப்படும். பெரிதாக இல்லையே. இதுதானே நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்னால். அதாவது இந்த ஆட்சி பொறுப்பேற்கும் போது 5 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் வேலை தருவதாக உறுதியளித்தீர்கள், ஆனால் 50,000 பேர்களுக்கு கூட தரல. இடைப்பட்ட காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுள்ளார்கள். அதெல்லாம் கேட்டால் ஏறக்குறைய 5.25 காலி பணியிடங்கள் இருக்குது. நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். நிச்சயமா. ஆனால் முதலீடுகள் இருப்பதற்காக முதலமைச்சர் பெரிய பயணம் மேற்கொள்கிறார். இது நீங்கள் சொல்வது அரசு வேலை சம்பந்தப்பட்டது. அரசு வேலை மிக மிக மந்தமாக இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் போன வாரம் ஒரு இபி ஆஃபீஸுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே அவர்கள் புலம்புகிறார்கள். எல்லா வேலையும் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆட்கள் பற்றாக்குறை. சில வேலைகள் செய்யவே முடியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே இருக்கிற ஒரு நபர் சொன்னார், இது உறுதியான நபர், என்னால் நிரூபிக்க முடியும் சார், இவங்க மாதம் ஆள் அனுப்பணும் சார், ஆள் அனுப்ப முடியல, போன வாரம் ரீடிங்கை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க சார், 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சார் போய் ரீடிங் எடுக்கிறாங்க, மாதம் நாங்கள் ரீடிங் எடுத்து நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணுவோம் என்று கொள்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 மாதத்துக்கு கூட ஒரு தடவை கூட செல்ல முடியவில்லை. செல்வதற்கான மக்கள் அங்கே மனித ஆட்கள் இல்லை. ஆனால் நுகர்வோருக்கு சிக்கலாச்சு. நுகர்வோருக்கு சிக்கல். இப்படிதான் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது எலக்ட்ரானிக் மீட்டர் என்பதால் அவர்கள் அந்த ரீடிங்கை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இவர்கள் ஏதோ ஒரு டெக்னிக்கலாக அழுத்துக்கிறார்கள், அப்பொழுதுதான் அந்த ரீடிங் வெளியே தெரிகிறது. ஆக
ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி இது எல்லா துறையிலையுமே நிகழ்கிற நிகழ்வு. அதே மாதிரி பல போக்குவரத்து துறையில் பாருங்கள், மிக மிக கேவலமாக இருக்கிறது. இவருடைய அணுகுமுறை எல்லாரும் கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையிலே அவர்கள் ஆட்களை தேர்வு. இது எப்படி நியாயம்? இதை அவர்கள் கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, மற்ற பொதுநலவாதிகளும் சரி கேள்வி கேட்டாலும் அதையெல்லாம் அவர்கள் சட்டை செய்வதே இல்லை. வெறும் வாயாலே வடை சுட்டு கொண்டிருக்கார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போது நேற்று ஒரு ரொம்ப சாமானியரோட கேள்வி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு விரும்புகிறேன். நிச்சயமா. நேற்று இரவு சில இடங்களில் பெய்த மழை மேக வெடிப்பு காரணமாக பெய்த மழை வழக்கம் போல ஸ்தம்பிக்கிறது. ஆனால் முதல்வருக்கு என்ன செய்தி போகிறது? இங்க எல்லையே நலமாக இருக்கிறது. அங்கிருந்து கேட்டு அறிகிறார். அதை அவர்கள் ஊடகத்திலே சொல்லுகிறார்கள். அதை நாம் பார்த்து சிரிப்பதா, நகைப்பதா, அழுவதா என்று தெரியவில்லை. இங்கே உங்களிடத்தில் வருவதற்கே இங்கே இருக்கிற அண்ணா நகர்லேருந்து எனக்கு 45 நிமிடங்கள் ஆனது. சாதாரணமாக 15 நிமிடங்கள் வந்து விடலாம். இப்படி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஊடே சென்று அங்கே பணிகள் செய்யப்பட வருகிற குப்பைகளை பார்க்கிற போது நம்மால் தாங்க முடியவில்லை. அந்த கார்ப்பரேஷன் ஒப்பந்த தொழிலாளர்களும் அவர்கள் செய்திருக்க குளறுபடி மிக மிக கேவலம். அடுத்து ஒரு மாதம் கழித்து யாரோ வந்து இவர்களுடன் ஒப்பந்தம் போட்டது போல் பார்த்தால் அவர்கள் மாநகராட்சி ஊழியர்களே இல்லை. இத்தகைய தகுடு திட்டங்கள் எல்லாம் எத்தனை நாளைக்கு செல்லும்? இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ற விஷயத்தோடு அந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை இணைச்சு பார்க்கலாம்ல. நிச்சயமா சொல்றேன். தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக அவர்கள் வேறொன்று, எங்களை ஒப்பந்தம் கூட வைத்துக் கொள்ளுங்கள், முன்பு தந்த 23,000 ரூபாயை தாருங்கள். நீங்கள் ராம்கே என்ற ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அவர்கள் 15,000 ரூபாய் தான் தருகிறார்கள், ஆட்குறைப்பு செய்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆவது என்ற கேள்விக்கு இவர்கள் இன்னமும் பதில் சொல்லவில்லை. அங்கே போலீஸை வைத்து, காவல்துறை வைத்து அவர்கள் அடக்குமுறை ஏவி விடுகிறார்கள். இது நிச்சயமாக ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லையா? நீதிமன்றத்தின் உத்தரவின்படிதான். பட் இருந்தாலும் நீதிமன்றத்தில் எல்லா வரையும் செய்து விடுகிறார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் பொருளாதாரத்தை உற்று நோக்கி செய்ய வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு மக்களாட்சி செய்கிற வேலை அல்ல. நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க, பாமக திரு அன்புமணி ராமதாஸ் அந்த பதிவு செய்தார் அப்படின்னு. ஆனா இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் தொடர்பா இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே ஒரு நிறைய விமர்சனம் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆளும் தரப்பு ஏறக்குறைய 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் நீங்க சொன்ன. ஆனா நிறைய விமர்சனங்கள் 90 விழுக்காடு என்று முதல்வரே ஒரு தடவை சொல்லிவிட்டார். பிறகு KN நாங்கள் 45 விழுக்காடை தாண்டி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதுவே என்ன கோளாறு என்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்த விதத்திற்காக நீங்கள் இத்தகைய ஒரு பொறுப்பற்ற ஒரு உறுதிமொழிகளை சொல்லி நீங்கள் பொய்யான வாக்குறுதி சொல்லி ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அதுதான் இங்கே கஷ்டம். அந்த நிறைவேற்ற முடியாத சில விஷயங்கள் இங்கே சொல்ல போய் நீங்கள் இங்கே கையை பேசி நிற்கிறீர்கள், மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் நிற்கிறீர்கள். இத்தகைய பொய்யான விஷயத்தை பொய்யினால் எவ்வளவு நாள் தான் ஒரு 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 உருவாக்கத்தை, கருத்தாக்கத்தை செய்ய? அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-16 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்காங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சி. அவர் உள்ளே பூந்து அன்புமணியினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப காங்கிரீட்டா பண்ணுவார், நிச்சயமா பண்ணுவார். அதுக்கு ஒரு டேட்டா இல்லாமல் பண்ண முடியாது. வழக்கெல்லாம் போட்டாக்க அது எப்படி பண்ணணுன்ற இஷ்யூலாம் அவருக்கு தெரியும். படித்தவர், மருத்துவர் அவர். ஆகவே அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் பேசும்போது இவ்வளவு அதிருப்திகளை வெளியிடுறீங்க. ஆனால் இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம் அப்படிலாம் நிறைய மகத்தான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண ஒரு திட்டங்கள் அடிப்படையிலே வரக்கூடியதுதான். ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே நாட்டு வீட்டை நோக்கி மருத்துவம் என்ற பல திட்டங்கள் செய்யப்பட்டு விட்டன. அம்மா மருத்துவம் என்று அவர்களுடைய வீட்டருகிலே பல கிளினிக்கள் உருவாக்கப்பட்டன. பலவாறான பொது மருத்துவ கேம்புகள், முகாம்கள் ஆயிரக்கணக்கில் செய்யப்பட்டது. நானே பல மருத்துவ முகாம்களை நான் போய் அட்டன் பண்ணி வழிகாட்டி இருக்கிறேன். ஆகவே ஏற்கனவே இருக்கிற கூறுகளை பல கூறுகளாக்கி சிறு சிறு கூறுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது நாள்பட செய்யவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? உங்களுடைய அதிகாரியெல்லாம் அலுவலகத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றவில்லை. இவர்கள் அதிகாரிகளோடு ஜீப்பை போட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து செய்ய முடியுமா? ஆக சொல்வதற்கு எளிதாக இருக்கிறது. இவர்கள் பெயர் வைப்பதில் மிக 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 திறமைசாலிகள். அந்த பெயரை வைத்து அவர்கள் ஒரு பேசுகின்ற போதோ இல்லை எதிர்காலத்திலே திட்டங்களை செய்தோம் என்று சொல்லுகிற போதோ இந்த பெயர்களை பயன்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும் மொழிய இது நேரடியாக எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விளைவுகளை இது தராது என்பது நிச்சயமாக உண்மை. வீட்டுக்கே ரேஷன்லாம் கொடுக்குறாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல திட்டம். நாம் திட்டங்களை குறை சொல்லவே இல்லை. இந்த திட்டங்களை ஒன்று
திட்டத்தினுடைய நோக்கத்தை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்பட முடியுமா? அதற்கான ஆட்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? சஸ்டைனபிலிட்டி, அதனுடைய தொடர்ச்சி முடிவாக இருக்குமா என்பது மிக கேள்வி. பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் நமக்கு வெளிப்படையா தெரியுது ஆட்களே இல்லையே. ஆட்கள் இல்லாமல் நீங்க அங்கிருந்து கடையை மூடி விட்டு வந்தா அவன் ரேஷன் பொருள் கொடுக்க முடியும்? கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, முழுமையாலாம் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நீங்க தொழிலாளர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றீங்க. நிச்சயமா சிக்கல், இதுதானே உண்மை. யூ ஷுட் ஹேவ் மேன் பவர் இல்ல டு எக்ஸிக்யூட் எனி இம்ப்ளிமெண்ட் எனி ஆக்டிவிட்டிஸ். நமக்கு மேன் பவர் வேணும். அதை நீங்க ப்ரொக்யூர் பண்ணீங்களா? ஆட்சேர்ப்பு பண்ணீங்களா? அதை முதல்ல அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டுல ஒரு திட்டத்தை அறிவிக்கணும். அதான் வாயால வட சொல்றது. ஸோ இதை முழுக்க முழுக்க தேர்தலை மனதில் வைத்து நகர்த்தப்படுகின்ற காய்கள். நிச்சயமாக முழுக்க முழுக்க தேர்தல் ஆட்சியை, தேர்தல் அரசியலை தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நடத்துவதை விட இவர்களுடைய எல்லா குறிக்கோளும் வரிசையை போட்டு இத்தனை சேவைகளை செய்திருக்கிறோம், இத்தனை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இவர்கள் பேர் வைத்து இவர்கள் சிறு சிறு திட்டங்கள் தான், ஏற்கனவே திட்டங்களுடைய கூறுகள் தான் அது அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக உண்மை. இந்த திட்டங்கள் மூலமா பயன்பெறக்கூடிய மக்கள் அதை பெருது. சார், மெடிக்கல் கேம்ப் போய் ஒரு பொம்பளை சொல்றா, சார் நாங்க அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறோம், ஒரே டாக்டர் அவர் இங்கே உட்காந்து ஹார்ட் டாக்டர்னு சொல்கிறாரு, அங்கே போய் உட்காந்து கிட்னி டாக்டர்னு சொல்கிறாரு, இங்கே போய் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? சார், அரசு மருத்துவமனையில் இல்லாத வசதிகளா சார்? எவ்வளோ பெரிய மருத்துவமனையை வச்சுருக்கோம். உலகத்திலே பெரிய மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை. இங்கே பார்க்க ஸ்டான்லி, இந்த பக்கம் கீழ்ப்பாக்கு, கிண்டி, ஓமந்தூரார், சென்னையை சுற்றி எவ்வளோ பெரிய மருத்துவமனைகள், எவ்வளவு தனியார் மருத்துவமனைகள், எவ்வளவு சிறு சிறு உலகத்திலேயே மெடிக்கல் அப்பாக விலைக்கு கொண்டு சென்னையிலே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் எப்படி? அது தமிழகத்திலையும் சொல்ல வேண்டாம், எல்லா இடத்திலும் பெரிய பெரிய மருத்துவமனைகள். பொதுமக்களுக்கு வசதி ஏற்படுத்தி தருவதாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? வசதிகள் என்பது இலவசத்தை பொறுத்து தான் நீங்கள் செய்கிறீர்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே கும்பல், அதே மக்கள், அதே வாட் இஸ் அல்டிமேட் பர்பஸ், அது முக்கியம் அல்லவா? அதை விட அடிப்படை வசதிகள் செய்யுங்கள். சுத்தமான குடிநீர் கொடுங்கள், தெருவை சுத்தப்படுத்துங்கள், வேக்சினேஷன் ப்ரோக்ராமை போடுங்கள், குழந்தைகளை பார்ப்பதற்கான தனி ஊட்டச்சத்துக்களை கொடுங்கள். இது தான் ஒரு அரசாங்கம் செய்யணும். அதை விடுத்து ஒரு ஏற்கனவே நிறுவப்பட்ட மருத்துவமனையில் இருக்கிற சேவைகளை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வருகிறோம் என்பது என்ன? இது நிச்சயமாக சிறுபிள்ளைத்தனமான விஷயம்தான். இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொன்னீங்க. ஒரு 3-4 விஷயங்களை கோடிட்டு காட்டினீர்கள். சமீபத்தில் கூட நகர்ப்புறங்களில் ஆரம்பிக்கப்பட்டது, கிராமப்புறங்களில் ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ நகர்ப்புறம் வரைக்கும் காலை உணவு திட்டம் செயல்படுத்திட்டாங்கல்ல. இதெல்லாம் சரி சார். சார், நான் கேட்குறேன், நம்ம மக்கள் அவ்வளோ ஏழ்மையாக சார் இருக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சில திட்டங்கள் எல்லாம் அறக்கட்டளை செய்ய வேண்டியது, சில திட்டங்கள் எல்லாம் பொதுமனிதர்கள் தர்மஸ்தானங்கள் செய்வது. அவசர கதியில வரக்கூடிய மாணவ பிள்ளைகள் வந்து சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு இங்கேயே சாப்பிட்டு தெம்பா படிக்கின்றார் முதலமைச்சர். நிச்சயமா அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவர்களுக்கு இன்னும் கல்வி செறிவை தரக்கூடிய பல விஷயங்கள் அங்கே இன்னும் முழுமையாக செயல்படாமல் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் கூரைகள் இழுந்து விழுகின்றன. வாத்தியார்மார்கள் இன்னும் சம்பளங்கள் கொடுக்கப்படவில்லை. நிச்சயம் இதெல்லாம் செய்துவிட்டு செய்தி என்றால் உண்மையை பாராட்டலாம். பள்ளித்துறையிலே பல சீர்கேடுகள் இருக்கின்றன. வாத்தியார்மாருக்கும் இன்னும் நீங்கள் மொழியாக கான்ட்ராக்டில் 15 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை. அவர்களை சீர் செய்தால் தானே நீங்கள் செய்ய முடியும். நேரடியாக பொதுமக்களுக்கு போய் சேர்க்கிற விதமாக சில திட்டங்களை சொல்லிவிட்டு இத்தகைய குறைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன பயன்? பால் ஊற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் தான், பாத்திரம் இல்லை என்றால் என்ன பயன்? பள்ளித்துறையில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. தினம் ஒரு செய்தி மேல் கூரையிலிருந்து விழுகிறது. குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் விழுந்து செத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நீர்நிலை கொடுக்க வேண்டாமா? தண்ணி வசதியை பெருக்க வேண்டாமா? மரத்தடியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்றால் இது செய்யுங்கள், அதை நிறைவேற்றிவிட்டு செய்யுங்கள். இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய முறை பேசுவது டாக்டர் பாரி, உங்களை போன்ற நிறைய நபர்களிடம் நம்ம பேசும்போது பத்திரிகையாளர்களாக, அரசு நினைத்தால் ஓரிரவில் இவை அனைத்தையும் மாற்றிவிட முடியும். நிச்சயமாக முடியும். அதற்கான வல்லமையும் அதற்கான நிதியும் இருக்கிறது. அதற்கானதான் இந்த அரசு இயந்திரம் இயங்குகிறது, மேலிருந்து கீழ் வரை. என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் அதிகாரிகளுடைய மெத்தனம். அதிகாரிகள் வேறு விதத்திலே அவர்களை திருப்திப்படுத்தி விடுகிறார்கள். ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிதி அதற்கு போய் சேராமல் கூட இருக்கலாம்.
சேருந்ததா சேரவில்லையா என்பதை பார்ப்பதற்கான மேல் அதிகாரி வேலை செய்யாமல் இவையெல்லாம் கண்காணிப்பதற்காக தானே இந்த இயந்திரம் இயந்திரம் இருக்கிறது. இயந்திரத்தில் நிச்சயமாக தொய்வு இருக்கிறது, இயந்திரத்தில் நிச்சயமாக குறைபாடு இருக்கிறது. இதையெல்லாம் தெலுங்கானா மாநிலத்தில் போய் பார்த்தால் மிக சிறப்பாக செய்கிறார்கள். பக்கத்தில் ஆந்திராவில் பார்த்தால் அரசு அதிகாரிகள் பம்பரமாக சொல்கிறார்கள். என்ன ஒப்பீடு எனக்கு சொல்லுங்க. எந்த ஒரு பள்ளிக்கூடமும் இங்கே இப்படி விழுந்ததாக ஆந்திராவில் பார்க்கவே முடியாது. எல்லா மாணவர்களுக்கும் அங்கே அருமையான ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் இருப்பது போல டெஸ்க்கு, கம்ப்யூட்டர், எல்லா விதமான மீடியா வசதிகள் அவர்கள் இருக்கிறது. அல்ட்ரா மாடர்னாக போய் கொண்டிருக்கிறார் ஆந்திராவில். சிறு கிராமத்துக்கு கூட நான் எங்கள் ஊர் பக்கத்தில் சித்தூரில் போய் பார்க்குறேன், பிரமாதமாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக பாராடு. அப்டேட்டட் பர்சன் அவருக்கு ஆலோசனவே தேவையில்லை. அவரே மிக மிஞ்சிய ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஐடி பர்சனுடைய நாலேஜ் அவருக்கு இருக்குது. இவருக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இவருக்கு பெரிதளவான ஒரு கல்வி அறிவு கிடையாது. ரெண்டாவது, சிலர் சொல்வதை மட்டும் இவர் ஒரு குழுக்களுக்கு மட்டும் இவர் ஏற்றுக்கொள்கிறார். மூணாவது, அதை மேற்பார்வை பண்ணுகிற மந்திரிமார்களும் சரி அதிகாரிகளும் சரி வேற விதத்தில் எப்படி தனக்கு சுயமாக சம்பாதித்துக் கொள்வது என்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். இந்த திட்டங்களை மேற்பார்வை பண்ணுவதற்கு அவர் செய்யவில்லை. இவர்கள் தொடுங்கிற எந்த திட்டமும் சில மாதங்கள் வேகமாக செல்கிறது. காரணம், அடிப்படையே அங்கே பலவீனமாக இருக்கிறது. ஆக பக்கத்து மாநிலங்கள் செய்யப்படுவது நிச்சயமாக அவர்களுடைய அதிகாரமும் அங்கே மேலே இருக்கிற மந்திரிகளும் மிக மிக திறமையாக இருக்கிறார்கள். அவர்கள் பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களாக இருக்கிறார்கள், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் நிச்சயமாக இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சக்தியும் அவருடைய அறிவுத்திறனும் மேற்பார்வை அவர்கள் உழைக்கும் திறனும் நிச்சயமாக இவருடைய மேம்பட்டு இருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மை. அரசியல் அரங்கம் தொடர்கிறது. நம்முடன் தெய்வ தமிழ் பேரவையின் நிறுவனரும் மருத்துவருமான டாக்டர் பாரி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், முன்னதாக தமிழகத்தின் முதலமைச்சரோட வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய நிதர்சனத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளதை நாம் உணர்கிறோம். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒருபுறம், திமுகவின் கூட்டணி இடையில இருக்கக்கூடிய தேமுதிக பாமக யாரிடம் வருவார்கள் போன்ற அந்த விஷயங்கள் இருக்கு. தாவைக்கா தொடர்பாக கூட நிறைய இருக்கு. நாம் தமிழர் களத்தில் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த கூட்டணி பலம், திமுகவோட கூட்டணி கட்சிகள் பலம் பார்க்குறாங்க. அந்த பக்கத்தில் இப்போ மீண்டும் தேமுதிகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சு அப்படிதான் சில விஷயங்கள் இருக்கு. எப்படி பார்க்கலாம் டாக்டர்? இதில் என்னன்னா, தேமுதிகவில் நான் சில காலம் இருந்தேன் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் அதில் பயணித்தேன், ஒரு 7 வருஷம் பயணித்தேன். விஜயகாந்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக கூட இருந்தேன். அவருடைய அணுகுமுறை வேறு, தற்போது இருக்கிற அணுகுமுறை வேறு. நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகம் குறைவாகத்தான் எனக்கு படுகிறது. இந்த எம்பி கொடுக்க முடியாது என்ற ஒரு செய்தி 3 மாதங்களுக்கு முன்பே வந்துவிட்டது. அப்பொழுது கொஞ்சம் கூட ஊடகங்களுக்கு வாயை திறக்காத இவர் காத்திருந்து ஏதோ ஒரு சிக்னலுக்காக அவர் காத்திருந்து நேற்றைய தினம் அவர் பேசுவது என்பது சிறிது நாகரிக குறைவு தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, அதையும் தாண்டி புழுதி வாரி தூற்றுகிற விதமாக பழனிசாமி எடப்பாடியாருக்கு வருகிற கூட்டம் காசு கொடுத்து வருகிற கூட்டம் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் கூட்டம் வழிந்து நிரம்புகிறது. நான் இதற்கு சொல்லுவது, ஏதோ எடப்பாடியாருடைய தனிப்பட்ட திறமையோ செல்வாக்கோ சொல்வாக்கோ என்பதை தாண்டி தற்போது நடக்கிற ஆட்சியின் மேல் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக மக்கள் அங்கே கூடுகிறார்கள். இதுதான் நிதர்சனம். எவ்வளவு நாளைக்கு நீங்கள் ஆட்களை கூட முடியும்? எல்லா இடத்திலுமா பார்க்கிற போது தெருவை தாண்டி சாலையை தாண்டி 1 கிலோமீட்டருக்கு மக்கள் நிறுத்துகிறார்கள். இது காசு கொடுத்து என்பது நிச்சயமாக நடைமுறையில் சாத்தியமே அல்ல. இந்த கூற்றைத்தான் எனக்கு சிறிது வருத்தம் அளிக்க வச்சுக்கிறார். எதற்காக இப்படி விமர்சிக்கிறார் புரிஞ்சுக்கலாம். ஒரு குறுகிய நோக்கத்தோடு தான் இவர் வேறொரு திசை நோக்கி பயணிக்க போகிறார் என்பதற்காக நீங்கள் சொன்னது போல இதற்கான ஒரு சிக்னல் தான் இது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு அரசியல் நோக்கராகவோ ஒரு படித்தவர்களோ இந்த விஷயத்தை நிச்சயமாக அவ்வாறு அவர்கள் இவர் சொல்லுகிற விதத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் மீது சிறிது ஒரு வெறுப்பு உருவாக இது காரணமாக விடும் என்பதுதான் உண்மை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கும்பொழுது தேமுதிக ஏற்கனவே ஒரு 20 தொகுதிகளை தாண்டி ஓரளவுக்கு லட்சங்களில் வாக்குகள் வாங்கியதை நம்ம பார்த்தோம்.
அதோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நிச்சயமாக செல்வாக்கு என்பது விஜயகாந்தோட நீங்க பயணிச்சிருக்கீங்க, அந்த அடிப்படையில் எஸ் செல்வாக்கு என்பது அவர் இருக்கிற போது அருகி குறுகி விட்டது. இதுதான் இருக்கும்போது ஏன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு எனக்கு கிடைத்த செய்தி, அவருக்கு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்கிற போது கிடைத்த செய்தி, அவருக்கு கொடுக்கப்பட்ட அனஸ்தீசியால் அவருடைய மூளை பாதிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய நினைவை, தன்னுடைய சுற்றுச்சூழலை அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவருடைய இருக்கும் காலத்திலே அந்த இயக்கம் தொய்வு ஏற்பட்டு விடுது. புதிதாக இவர்கள் இணைந்தார்கள், அவர்கள் கூட்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. பழைய முகங்களை தான் பார்க்க முடிகிறது. அதில் இருக்கிற இளைஞர்கள் தற்போது திசை மாறிவிட்டார்கள். அவர்கள் சீமான் பக்கமும் நடிகர் விஜய் பக்கம் அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. ஆக அங்கு தேய்மானம் என்பது ஒரு வெளிப்படையான செய்தி தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் கட்சியை நடத்த வேண்டும், இருக்கிற ஒரு ஒரு குறுகிய வட்ட மக்களுக்கு திருப்தி செய்ய வேண்டும், அதனால் ஒரு அரசியல் பயனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒழிய ஒரு வளர்ச்சி அரசியலாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த அதிமுக விமர்சனங்கள் மூலமாக அவர் வேறு கட்சியை நோக்கி நகர்கிறார், அணி அமைக்க போறார் அப்படின்னா, அல்லது அணியோடு சேரப்போகிறார்னா திமுகவோட போவார்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை தாவேக்காவோட போவார்னு புரிஞ்சுக்கலாமா? அவர்கள் திமுகவோடு தான் செல்வார்கள். ஏனென்றால் தாவேக்கா இன்னும் சொன்ன சிக்னல் திமுக வந்தது தானோ? நிச்சயமா அதுதான். நீங்க வரணும்னாக்கா ஒரு இடத்துல டேமேஜ் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் வெளியிடுகிறார்கள், அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். தற்போதைய தேமுதிகவோட செல்வாக்கு திமுக அறிந்திருக்கும் அல்லவா? அப்போ ஓரளவுக்கு வருவரை வரட்டுமே, அதற்குரிய இடத்தை தான் அவர்கள் கொடுக்க போகிறார்கள். ஏதோ பழனிசாமி சொன்னது போல எம்பி சீட்டாம் என்பது வாய்ப்புக்கு மிக மிக குறைவானதாக தான் நான் நினைக்கிறேன். எம்எல்ஏ சீட்டு கொடுப்பார்கள், அது காலத்தில் சூழ்நிலை, அந்த நேரத்தில் எப்படி இருக்கிற தேர்தல் சூழலால் அவர்கள் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். ஆனால் அவர்கள் நிச்சயமாக எம்பி சீட்டு கொடுப்பார் என்ற கனவில் இவர்கள் சென்றால் அதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் பார்க்கும் பொழுது இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே கடந்த தேர்தலை விட உறுதியாக நாங்கள் நிறையா கேட்டு போகிறோம் சொல்கிறாங்க. நேற்று கூட மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா நாங்கள் அதிக இடங்களை கேட்டு போட்டிடுவோம் அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அப்போ திமுக கூட்டணி இருக்குது, ஆனால் ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. இதில் இன்னொரு கணக்கு என்னென்னா, அவர்கள் அதிக இடம் கேட்பதற்கு 242 இடங்கள் என்றால் இவர்கள் 123வது இவர்கள் போட்டியிட வேண்டும். இவர்கள் 123க்கு குறைவாக 100 போட்டியிட்டு இவர்களுக்கு எம்எல்ஏ ஆர்சிஎம்முக்கு தேவைப்படுகிற போது போன காங்கிரஸ் ஆட்சி விட்டு கொடுத்தது போல இவர்கள் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். அரசியல் பங்கு கொடுத்தது போல ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சீட்டுகளை இவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள். அது கொடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் அந்த கூட்டணி உடையவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கணக்கு ஒன்றுதான் திருமாவளவன் போன்றவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அந்த எண்ணம் வெகு மிகுதியாக அது காலத்தின் கட்டாயமாக கூட சொல்லப்பட்டு விடுது. போதா குறைக்கு விஜய் வேறு கொளுத்தி போட்டு விட்டார். யாருக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார். ஏற்கனவே அங்கே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. பழனிசாமி அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அவருடைய தலையெழுத்து ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த ஒரு பெரும் மிதப்பில் தான், அந்த கனவில் தான் பாஜக காரர்களும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு ஆப்ஷன் வெளிப்படையாக இருக்கிற போது இதை அவர்கள் உள்ளே சென்று அதை அவர் உறுதிப்படுத்துவது, அதில் பெறுவதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கம் கொஞ்ச நாளாக இருக்குது வச்சுங்க. ஆமாம். ஆனால் அதை 2 திராவிட கட்சிகளுமே ஏற்பதாக தெரியவில்லையே. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருடைய கனவு. ஆனால் காலத்தின் கட்டாயம் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், வேற்று கட்சியினருக்கு இனிமேல் ஆட்சியில் பங்கு கொண்டுதான் இந்த அரசு இயங்கும் என்பது எனது திடமான முடிவு. ஒருவேளை இவங்களால் தன்னிச்சையாக ஆட்சி பெரும்பான்மை இருந்தா அந்த கால் எடுக்க வேண்டிய, ஆனா பெரும்பான்மை வராது என்பது உறுதி சார். அது அவங்க வராதுன்னு சொல்லி வராது என்பது உறுதி. அதற்கான வியூகங்களை கூட்டணி அமைச்சு கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 123 என்பதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். 100 மட்டும் கொடுத்து விட்டு மீதி இருக்கிற 123 இவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அப்படி சூழ்நிலை வருகிற போது இங்கே இருக்கிற அதிமுகவுடைய தற்போதைய எழுச்சி, பிஜேபியினுடைய வேகமான வியூகம் நிச்சயமாக திமுக அந்த எண்ணிக்கைக்கு சேர்ந்துவிடும், தடுத்துவிடும். அந்த சூழ்நிலையிலே இவர்கள் மீண்டும் அந்த கருணாநிதி பீரியடில் இருந்தது போல ஒரு 90 என்பது தான் பெறுவார்கள். மீதி இருக்கிற 20-30 இவர்கள் கூட்டணியிலிருந்து பெற வேண்டியிருக்கும் ஆட்சியை நிலைப்படுத்த அப்பொழுது
தானாகவே அவர்களுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தங்குதான் அது. எவ்வளவு விமர்சனம் சொன்னாலும் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ரொம்ப ஜெல்லாகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஒரு மாதிரி அரசியல் புரசலாவே இருக்கிறது என்ற விமர்சனம். இது உண்மைதான். காரணம் அமித்ஷாவுடைய வார்த்தைகள். உண்மைதான். ஆனால் நாளுக்கு நாள் அது சீரழிவு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சீரடைந்து விடும். அதில் நயனார் நாகேந்திரன் உறுதியாக இருக்கிறார், எடப்பாடியாரும் உறுதியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அதே போல போதாக்குறைக்கு கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியாரை முதல் முறை ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை என்ற அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நடந்த மூப்பனாருடைய விழாவில் கூட அருகே அமர்ந்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடையே ஒரு காலத்தின் கட்டாயமாக சூழல் காரணமாக they are compelled to go together அப்படின்ற மாதிரி அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறபடியால் அதனுடைய இணக்கம் மேலும் வலுப்படும். அவர்களை தேற்றுவிக்கும் விதமாக, அவர்களுக்கு புரிய வைக்கும் விதமாகத்தான் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே 120 தொகுதிகள் போய்விட்டார். இன்றிருந்து மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கட்சி தொண்டர்களையும் வாக்காளர்களையும் காலத்தினுடைய நிலையை உணர்த்தி, அவருடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர் நிச்சயமாக இந்த இணைப்பை அவர் மேலும் உறுதிப்படுத்துவார்கள். அவர் இணைந்து மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்போ மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கங்களை எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவருடைய பரப்புரையில் ஆளும் திமுகவோட என்ன செய்யல, தேர்தல் வாக்குறுதி போன்ற விஷயங்களை முன்வைக்கிறார், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எப்போவாது வரக்கூடிய அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி சொல்லும்போது அந்த அதிருப்திகள் திமுகவோட வெற்றிக்கு வழிவகுக்குமே அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ இது பாஜக தெரிந்தே செய்கிறதா இல்லை அவர் சொல்லிவிட்டு போனாலும் நீங்கள் ஒரு கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக அதை தெளிவாக சொல்லுகிறார். அப்போது என்றால் அவர் தலைமைக்கு மாறாக செயல்படுகிறார் என்று அர்த்தமா? ஆக இங்கே இருக்கிற தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர் பேசுவது பேசிவிட்டு போக, நம்ம வீட்டில் கூட பெரியவங்க சில இங்கே தலைவர்கள் தெளிவாக இருக்குன்னா கூட உங்களுக்கு தேசிய கட்சிகளை பொறுத்தவரை they have to decide இல்லை, they have to decide. பட் உங்களுக்கு அந்த எண்ணிக்கை குறையிற போது எடப்பாடிக்கு வேற வழி கிடையாது, கொடுத்துட்டு போறாரு. எண்ணிக்கை நிச்சயமாக இரு அணியிலும் பேசப்படும். திமுக அணியிலும் சரி, அதிமுக அணியிலும் சரி, அவர்களுக்கு இவர்களுடைய உதவி தேவைப்படுகிற போது சாதாரண உதவி முன்பு காங்கிரஸ் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்தது அப்படிலாம் நிச்சயமாக இருக்காது. 2006 ஆமா, கலைஞரோடு இது நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய பங்கீட்டை கொடுக்கிற போது அங்கிருந்து அதிகாரம் கட்டாயமாக பரிமாறப்படும் என்பது உறுதி. அதிமுக திமுக கூட்டணி மீது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிற சூழலில் இந்த அணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இவர்கள் கூட்டணி என்று பரப்பப்பட்டு விட்டது. இது ஒன்றும் மறைமுகமாக நடந்த ஒரு செய்தி அல்ல. எடப்பாடியாருக்கு வரவேற்பு சிறப்பாக இருக்கிறதே. அப்படி வரவேற்கிற போது அவருடைய கருத்துக்கு, அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு வரவேற்பு என்று தான் சொல்ல வேண்டும். நாம் இதை வைத்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நயனார் நாகேந்திரன் மிதவாதியான ஒரு அரசியல்வாதி, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார். அண்ணாமலை போல அவருடைய அணுகுமுறையை எல்லோரும் ரசிக்கிறார்கள், எல்லோரும் வரவேற்கிறார்கள். ஆக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது மையத்துக்கான தேர்தல் அல்ல, பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல, இங்கே இருக்கிற முதல்வரை மாற்றுகிற தேர்தல். அப்படி இருக்கிற போது ஜனங்களுடைய கருத்தும் அவருடைய நோக்கமும் ஃபோக்கஸ் ஆகி வேற மாதிரி, ஏற்கனவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு என்னென்ன சேவை என்ற அளவிலே அவர்கள் நிச்சயமாக இந்த அதிமுக கூட்டணி வரவேற்பார்கள். அதுக்கு தங்களால் நான் ஆதரவை தருவார்கள் என்பது என்னுடைய நோக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பேசினால நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்னதாக சிறு ஒரு ஏசியமாக இருந்துச்சு, அதிமுக வருவார் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு அப்புறமா ஒரு மாதிரி இந்த சினோரியாவே மாறி இருக்கிறத பார்க்குறோம். ஆமாம், அதில் தான் கிளியர் படுத்துக்கிற விதமாக தான் அதிமுக காணாமல் போயிடுச்சு, அதிமுக தலைமை சரியில்லை, நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு 6 மாத ஒரு இடைவெளி என்பது மிக அதிகமான இடைவெளி. தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை ஒரு நாள் என்பது கூட அதிகம் என்று சொல்வார். அந்த அடிப்படையில் அதற்கான கதவு முழுமையாக பூட்டப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக வாய்ப்புகள் இருக்கிறது.
அவருக்கு இன்னும் புரிய வைக்க வேண்டும். அவர் இன்னும் புரியாத அரசியல்வாதியாக இருக்கிறார். அங்கிள் என்று கூப்பிடுவது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வது, நிச்சயமாக அது ஏற்புடையான ஒரு மாபெரும் கூட்டத்திலே ஒரு முதிர்ச்சியான தலைவர் பயன்படுத்துகிற வாதம் அல்ல. அவர் மாநாடு குறித்து எப்படி பார்க்கலாம்? நல்ல நல்ல இளைஞர்கள் கூடியது, நல்ல கூட்டம், இளைஞர்கள் எழுச்சியான கூட்டம். அது நிச்சயமாக நோக்கப்பட வேண்டியது, அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அவருடைய எதிர்காலம் சிறப்பு. ஆனால் தலைவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தல் என்பது ஏதோ கூட்டத்தை வைத்து செல்வதல்ல. கூட்டணி கடைசி வாக்காளரை கூட அழைத்து வந்து ஓட்டு போட வைக்க வேண்டும். அதில் திறமையானவர்கள் அதிமுக காரர்களும் திமுக காரர்களும், அவர்கள் PhD வாங்கியவர்கள் நான் எவ்வளோ பார்த்திருக்கிறேன். இந்த கடைசி நேர செயல்பாடுகள் நீங்கள் முறையாக செய்யவில்லை என்றால் கூட்டம் வந்து என்ன பயன்? தலைவர்கள் பேசி என்ன பயன்? பூத் கமிட்டி, பூத் கமிட்டி, கிளை செயலாளர்கள், அதற்கு கீழே இருக்கிற செயலாளர்கள், உண்மையான தேர்தல் பணி செய்கிற ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், தொண்டர்கள் மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட அதிமுக ஃபர்ஸ்ட். கிராமங்கள்லாம் போனா ஜஸ்ட் லைக் தட், திமுக நெக்ஸ்ட். இவர்கள் அதிலே அந்த கட்டமைப்பு அதிமுக திமுக மட்டும்தான் இருக்கு. அதான் நிதர்சனம். அதுதான் உண்மை. அதை உணராமல் இருக்கிறார்களா? நிச்சயமாக உணராமல் தெரியாம இருக்கா? அவர் வருகிறார், பேசுகிறார், போகிறார். மீண்டும் ஏதோ சுற்றுப்பயணம் சொல்லுகிறார். மக்களுடைய போக வேண்டும். ஸ்டாலின் அவர்களை பாராட்ட வேண்டும். நிற்கிறார், கை கொடுக்கிறார், பேசுகிறார். இதெல்லாம் மிக மிக தற்கால தேவைக்கான தேர்தல். இது ஒன்றுதான் வாக்காளர்களை பூத்துக்கு அழைத்து வரும். இவர்களுடைய செயல்பாடுதான் ஒரு உதாரணமாக இந்தியாவுக்கே திகழ்கிறது என்பது உண்மை. இப்போ ஏறக்குறைய 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி தான் ஆட்சி அமைக்கும். 6 கோடி வாக்காளர்களில். ஆமா. அதுலயும் வந்து பெண்கள், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்களோட வாக்குகள் மிக முக்கியம். அது ஏறக்குறைய 1.18 கோடி இருக்குது வாக்காளர்களாக அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது தாவேக்கா தன் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில் இருப்பதா சொல்றாங்க. எப்படி? நம்பிக்கை உறுதி. இளைஞர்கள் இருக்கிறார்கள். சீமான் பக்கத்து இளைஞர், நான் தான் சொன்னேனே, சீமான் பக்கத்து இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கிற தேமுதிக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒருத்தராவது விஜய்க்குரிய கட்சியை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த சக்தியை ஓட்டாக மாற்றுவதற்கு மேலும் சில ரசாயன கிரியாவுக்கு கீழ் தேவைப்படுகிறது. அதை விஜய் செய்வாரா என்பது இன்னும் அவருடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு திருப்தி வரவில்லை. அதுதான் இன்னொரு வாதம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. இங்கே வந்து கூட்டம் அல்ல, கூட்டணி தான் வெற்றியை உறுதிப்படுத்தும். மீண்டும் அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அது நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. கூட்டணி தான். ஏன்னா நீங்களே சொன்னீங்க, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே கூடிவிட்டார்கள். அவர்களெல்லாம் விஷயம் தெரியாதவர்கள் அல்ல. அவர்கள் போய் ஓட்டை போட்டு யாருக்கு போட வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் வரவில்லை. அது சினிமாவுக்கு வந்த கூட்டம் அல்ல. இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். இவர் தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து விட்டார். அவருடைய பேச்சு முழுக்க அரசியலை சுற்றி இருக்கிறது. அவர் சொல்லுகிற கருத்துக்கள் அவர் புரிந்து கொள்கிறார்கள். ஆக இந்த கூட்டம் ஓட்டாக மாறவே மாறாது என்று சொல்வதை போல ஒரு மடத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. நாம் என்ன சீமான் மரங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார், விலங்குகள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சக்தியை, அந்த மாபெரும் திரளை குறைவாக மதிப்பிட்டு அரசியல் கட்சிகள் காய் நகர்த்தினால் அவர்கள் நிச்சயமாக தோற்று போவார்கள். கூட்டணி மட்டுமல்ல, உங்களுடைய கூட்டணி என்பது என்ன? தலைவர்கள் மத்தியில் ஏற்படுகிற உடன்படிக்கை, தொண்டர்கள் மத்தியில் நீங்களே சொல்லீர்கள், பிஜேபியும் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையவில்லை என்று. தலைவர்கள் சேர்ந்து என்ன பயன்? ஆகவே தொண்டர்கள் மத்தியில் செய்தி பரப்பப்பட வேண்டும். தொண்டர்கள் உத்வேகம் மேற்கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். அவர்கள் தன்னை சார்ந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அவர்கள் தவறாமல் நேரத்துக்கு சென்று ஓட்டு போட வேண்டும். இதுதான் தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் வழிய வெறும் கூட்டணி பேச்சு மட்டும் நிச்சயமாக வெற்றி. உங்களுடைய கணிப்புகள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் படி 26 தாவேக்கோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அவர் 18லேருந்து 20%. இதுக்கு தான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், இது மட்டும் போதாது. நீங்கள் தனித்து நின்றால் இந்த திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்து விடும். இங்கே இருக்கிற இளைஞருடைய ஓட்டுகளை நீங்கள் பிரித்து விடுவீர்கள். ஆகவே யாரோடாவது இந்த முறை இணையுங்கள். உங்களுடைய குறிக்கோள் இந்த நாட்டிலே வேறொரு முதல்வர். யாரோடாது அப்படின்றது யாரை குறிப்பிடுகிறது? வேறு வழியில் அதிமுகவோடு தான். அடுத்த சக்தி அதிமுக தான். அதையோடு இணைந்து அவர் செயல்பட ரொம்ப உறுதியா இருக்கார். ஆனால் அதை மாறும்னு சொல்றீங்க. வாய்ப்புகள் நிறைய. நான் தான் சொன்னேனே, கதவு மூடப்பட்டு விட்டது, ஆனால் பூட்டு போடவில்லை. அதனுடைய முயற்சிகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கான வாய்ப்பு இல்லை என்று கடைசி நிமிடம் வரைக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால்
இவர்களுக்கும் நல்லது, இவருக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தேர்தல் அறிமுகம் கிடைக்கும். இப்போ ஆட்சி கட்டில் தாவேகாவோட இந்த என்ட்ரி, இந்த இஷ்யூஸ்ல தான் வந்து அதிமுகவை நோக்கி வரலாம் என்று இருந்த கட்சிகள் கூட காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது உண்மைதான். தாவேக்கா என்பது ஒரு வளர்ந்து விட்ட பெரிய ஒரு சக்தி என்பதை அவர் அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகுதான் அதை உறுதி செய்ய முடியும். இல்லை, ஓட்டாக மாறாது என்று அந்த கருத்து எனக்கு இருக்கிறது. கட்டாயம் ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கிறது, சொல்ல முடியாது. அதை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிற விதத்தை அதிமுககாரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஒன்று அதிமுகவில் இருந்தால் தேர்தல் கலையை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், தேர்தல் வித்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்கள் அவருடன் மிக அழகாக இணைந்து ஜெல்லாகி அப்படியே அரவணைத்து அத்தனை பேரையும் வாக்குச்சாவடி கொண்டு ஓட்டாக மாற்றக்கூடிய வித்தை அதிமுகவுக்கு தெரியும். ஆகவே விஜய் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய திடமான எண்ணத்திலே மாற்றி இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் வர வேண்டும், இந்த ஊழலும் செயலற்ற ஆட்சி மாற வேண்டும் என்ற கருத்துக்கு உட்பட்டு பொது கருத்துக்காக அவர் சிறிது தன்னுடைய எண்ணத்தை தளர்த்தி அவர் கூட்டணி பற்றி, திடமான கூட்டணி பற்றி அவர் யோசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கருடைய கருத்து. இப்போ நீங்கள் தாவக நம்ம பேசும்பொழுது அதிமுக கூட்டணி அணிகள் தொடர்பாக பேசும்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் வாய்ப்பு அவர் என்ன செய்கிறார் உறுதியா இருக்கிறார். அவர் கட்சின்றதை விட அவர் பேரை மாற்றிட்டு ஒரு இயக்கமும் போயிட்டு இருந்தா ரொம்ப பெருமைக்குரியவராக இருப்பார் அவர். அது எப்படிங்க முடியும்? நீ 1லிருந்து 2லிருந்து 8 வந்த 8% வந்து ஆட்சி எப்படி பிடிக்க முடியும்? வர்ற வரைக்கும் வரணும், வயசாயிடுவேன். வருஷா வருஷம் 2% ஏறுது, 30% தான் வாக்கு வைக்க முடியும். இன்னும் 15 6 வருஷம் கழிச்சு தேர்தல் சந்திப்பீங்களா? என்ன கணக்கு இது? அவர் நடைமுறைக்கு ஒவ்வாத அந்த மேடையிலே கைத்தட்டுகள் வாங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வாக்குகள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது, அது தனியாக அல்லவா நிற்கிறது. அதனால என்ன பயன்? ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது நீங்கள் 8% வாக்குகளை வைத்துக்கொண்டு. என்ன பயன்? உங்களுடைய உழைப்பெல்லாம் காற்றில் கறந்த சொல்லாக மாறிவிடுகிறது. அதனால நான் என்ன சொல்கிறேன், அவர் கட்சி நடத்துகிறார் என்பதை விட ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் முழுமையான அரசியல்வாதி என்று நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கூட்டணி அமைத்தால் நல்லதுன்னு சொல்றீங்க. நல்லதில்லை, அவருக்கும் நல்லது சொல்றீங்க. இல்லாட்டி பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். மார் தட்டி கொண்டு, உணர்ச்சி வசப்ப கொண்டு, கையாட்டி நல்லா பேசுறாரு. அது ஒன்றும் நல்ல சந்தோஷம். பேசுறது நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது.